அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட்டை நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் போஸ்ட் போகிறேன். ஆனால் முதலமைச்சர் அண்ணா விஜய் அண்ணா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நான் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட நெளியூர் கிராமம் மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத கிராமமாக போயிட்டு இருக்க மாதிரி எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. மக்கள் ஒரு ரோட்டில் ஃப்ரீடமாக நடந்து போக முடியல, ஒரு பெண்கள் வேலைக்கு போக முடியல, ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் ப்ரைவசி இல்லாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருக்குது. எங்கே பார்த்தாலும் புது புது மூஞ்சியாக இருக்குது, புது புது முகமாக இருக்குது. கஞ்சா குடிச்சிட்டு ஸ்கூல் பசங்க முந்தானேத்தி ஆர்மி பண்ணிக்கிட்ட ஒரு பையன், ஸ்கூல் படிக்கிற பையனை மறித்து அவன்கிட்ட செல்லை கேட்குறானுங்க. நாங்கள் திரும்பி வந்து அவன்கிட்ட என்னடா தம்பி பிரச்சனை கேட்கும்போது ஆனால் செல்லை கேட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னு சரி போயிட்டானுங்க. நாங்கள் அவளை வேறு பைக்கில் ஏறி போயிட்டான். அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் திருட்டு நடக்குது. முக்கால்வாசி எங்கள் ஏரியா சுற்றி இருக்க எல்லாருக்குமே நிறையா திருட்டு நடக்குது. எங்களுக்கு மெயினாக ஃப்ரீடமும் ப்ரைவசியும் எங்களுக்கு வேணும். மக்கள் ரோட்டில் தைரியமாக நடந்து போகிற அளவுக்கு எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் யாருன்னே தெரியல, புது புதுமாக வந்து எங்கே வேணாலும் உட்காந்து குடிச்சிட்டு சண்டை இழுக்கிறானுங்க, அடிதடி இழுக்கிறானுங்க. யாருன்னே தெரியல. எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு எங்கேனாலும் ரோடாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பின்னாடியாக இருந்தாலும் சரி, காட்டை போய்விட்டு அங்கே குரூப்பாக உட்காந்து குடிக்கிறானுங்க. குடிச்சிட்டு பாட்டில் உடச்சிட்டு போயிடறானுங்க. ஒரு ப்ரைவசி இல்லாமல் இருக்குது எங்களுக்கு. அங்கங்கே எங்கள் கிராமத்தை சுற்றி சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டினா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாதுகாப்பும் எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப பயமாக இருக்குது. மக்கள் ரோட்டில் நடமாடம்ல ரொம்ப போயிட்டுருக்கு. சில விஷயத்த நான் வெளியே என்னால் சொல்ல முடியல. வருத்தமாக இருக்குது.